நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடி வசமானது செவ்வந்தியின் முக்கிய வீடியோ. மேலும் சிக்கிய 4 தமிழர். தேடுதல் தீவிரம். செவ்வந்தி விடயத்தில் தவறான அணுகுமுறை. விமல் பகிரங்கம். காணாமல் போன $600 மில்லியன் வெளிப்படுத்தியது பொது பாதுகாப்பு அமைச்சு. ஜாலில் இருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற செவ்வந்தியின் ரகசிய பாதை. வவுனியா மாநகர சபை மேயர் பிரதி மேயருக்கு இடைக்கால தடை உத்தரவு. ஹெரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி. குருநகர் இறங்குதுறையில் அழுது புலம்பிய இஷாரா செவ்வந்தி. வெளிநாட்டில் வைத்து கேபியை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்த போது ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படவில்லை. எனினும் செவ்வந்தி விடயத்தில் அவ்வாறு நடப்பது தவறான அணுகுமுறையாகும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், வெளிநாட்டில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படும் குற்றவாளி விமானத்தில் இறங்குவது முதல் எல்லா தகவல்களும் மிகவும் சுவாரஸ்யமாக ஊடகங்களில் வெளியாகின்றன. ஊடக கண்காட்சி காண்பிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் இதைவிடவும் பயங்கரமான குற்றவாளிகளை வெளிநாட்டில் கைது செய்து அழைத்து வந்துள்ளன. உதாரணம், கேபி என்பவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்த போது அவர் எப்படி வந்தார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. செவ்வந்தி விடயத்தில் ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை பார்க்கும்போது பிரபலமாவதற்கு இதுதான் வழி என்ற தவறான உணர்வு சிறார்கள் மத்தியில் ஏற்படக்கூடும். எமது நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுகளில் சென்று பதக்கங்கள் வென்று வரும்போது அவற்றுக்கு ஏன் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை? நான் ஊடகங்களை குற்றம் சாட்டவில்லை. போலீசார் இதனை ஊடக கண்காட்சி ஆக்கியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாள்களுக்கு முன் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து நாளுக்கு நாள் பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் செவ்வந்தியினுடைய மிக முக்கியமான வீடியோ ஒன்று தற்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹெகல் பத்ர பத்மேவின் கைத்தொலைபேசி போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ள நிலையில் செவ்வந்தி கைதிற்கு பின்னர் அதை தீவிரமாக ஆராய்ந்த போதுதான் குறித்த வீடியோ கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் கெகல் பத்ர பத்மேவின் கையடக்க தொலைபேசிக்கு செவ்வந்தி 1000க்கும் மேற்பட்ட குறுகிய வீடியோக்களை அனுப்பியுள்ளதாக இதுவரை தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹெகல் பத்ர பத்மே ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அழுத்கடை நீதிமன்றத்தில் பாதாள உலகத் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொள்ளும் திட்டத்தின் பின்னணியில் இஷாரா செவ்வந்தி செயல்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவின் கொலைக்கு இஷாரா எந்த பணத்தையும் பெறவில்லை எனவும், மேலும் ஐரோப்பிய நாட்டிற்கு செல்வதுதான் ஒரே கனவு எனவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். கெகல் பத்ர பத்மே ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் என்பதுடன் சஞ்சீவின் கொலைக்கான திட்டமிடுபவராக அவர் செயல்பட்டிருந்தார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. இஷாரா செவ்வந்திக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக JK பாய் என்ற நபருக்கு பத்மே ரூபாய் 6.5 மில்லியன் கொடுத்து போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தார் என்பதும் தெரிய வந்துள்ளது. சஞ்சீவின் கொலைக்கு பத்மேவிடம் இருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை என்றும், நேபாளத்தில் வசிக்க மாத்திரம் அவர் மாதந்தோறும் பணத்தை அனுப்பியதாகவும் இஷாரா விசாரணையில் தெரிவித்துள்ளார். கெகல் பத்ர பத்மேவின் போதைப்பொருள் விற்பனையில் சிறு வயதிலிருந்தே செயல்பட்டு வருவதாகவும் தனது கனவை பற்றி அவர் அறிந்த கெகல் பத்ர பத்மே, நான் உன்னை ஐரோப்பாவிற்கு உள்ள ஒரு நாட்டுக்கு அனுப்புவேன் என்றும் இஷாராவிடம் கூறியுள்ளார். தனது கனவை நினைவாக்குவதாக உறுதியளித்த பின்னர் சஞ்சீவ கொலை திட்டத்திற்கு பத்மே இஷாராவின் ஆதரவை பெற்றுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இஷாரா செவ்வந்தி உட்பட நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேரையும் 90 நாட்கள் விசாரணைக்காக காவலில் வைக்க போலீசார் அனுமதி பெற்றுள்ளனர். இதற்கிடையில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கியதாக கூறப்படும் மத்துவம பகுதியில் கைது செய்யப்பட்ட 52 வயதுடைய பெண் கொழும்பு குற்றவியலால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரத்ன மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஷாந்த சொய்சா ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் கொழும்பு குற்றப்பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர்
இந்திய லொக்குகெட்டியின் வழிகாட்டுதலின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. உள்ளூர் சொத்துக்கள் சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அவை ஒரு குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திறக்கப்பட்ட குற்ற செயல்பாடுகளின் ஊடாக ஈட்டப்படும் சொத்துக்கள் தொடர்பான விசாரணை பிரிவின் தொடக்க விழாவில் பங்கேற்ற போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அமைச்சர், நாடு 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெற்றிருந்தாலும் கிடைக்கக்கூடிய சொத்துக்களின் அளவு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைவாகவே உள்ளது. குற்ற புலனாய்வு சட்டத்தை செயல்படுத்துவது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த உதவும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளராக முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் அரசியல் இயக்க பிரிவின் பிரதி பொதுச் செயலாளராக கெரின் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த சிரேஷ்ட பதவி புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக கட்சி அறிவித்துள்ளது. இந்த பதவியில் ஹெரின் பெர்னாண்டோவின் முதன்மை பொறுப்பு நாட்டின் முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து பொதுவான செயல் திட்டம் ஒன்றை ஒருங்கிணைப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய அரசியல் இயக்க முயற்சியின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களின் ஏற்பாடுகளை மேற்பார்வையிடும் பொறுப்பும் ஹெரின் பெர்னாண்டோவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் மூலம் கட்சியை வலுப்படுத்தி நாடளாவிய ரீதியில் கட்சியின் செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில் இருந்து சிறிய மீன்பிடி படகில் சென்றபோது இஷாரா சிப்பந்தி பயத்தில் அழுது புலம்பியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சூத்திரதாரியான இஷாரா சிப்பந்தி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தங்கியிருந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருகின்றார். அந்த வகையில் கிளிநொச்சிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அம்பாள்குளம் பகுதியில் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். மித்தனியவில் இருந்து தமிழர் பகுதிக்கு சென்ற சிப்பந்தி ஜாழ்ப்பாணத்தில் 2 நாள்கள் தங்கியிருந்துள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சமயத்தில் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பலைச் சேர்ந்த ஹெகல் பத்ர பத்மேயின் வேண்டுகோளுக்கிணங்க சர்வதேச ஆழ்கடத்தலில் ஈடுபடும் கும்பலின் உதவியை நாடியுள்ளார். அவர்களே சிப்பந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவர்கள் தொடர்பில் குற்றத்தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் மட்டுமே சிப்பந்தி நாட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த சிப்பந்தியை குருநகர் இறங்குதுறைக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த சிறிய மீன்பிடி படகில் ஏற்றியுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் பயத்தில் அழுது புலம்பிய சிப்பந்தி படகில் பயணிக்கும் போது அழுது கொண்டே சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மூவர் குருநகர் இறங்குதுறையில் இருந்து படகில் மே மாதம் 6ஆம் தேதி சிப்பந்தியை இந்தியாவுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் மூவரும் திருப்பி அதே படகில் ஜாழ்ப்பாணம் வந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வவுனியா மாநகர சபையின் மேயராக சுந்தர்லிங்கம் காண்டிபனும் துணை மேயராக பரமசரன் கார்த்திபனும் அந்த பதவிகளை வகிப்பதை தடுத்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. வவுனியா நகரசபை உறுப்பினர்களான கந்தையா விஜயகுமார் மற்றும் சிவசுப்பிரமணியம் பிரேமதாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த ரிட் மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதிபதி பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனு விசாரணை முடியும் வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மனுவை நவம்பர் 19ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேயர் மற்றும் துணை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் அந்த பதவிகளை வைக்க போதுமான வாக்குகளை பெறவில்லை என்று மனுதாரர்கள் கூறுகின்றனர். அந்த பதவிகளை வைக்க அவர்களுக்கு சட்டப்பூர்வ தகுதிகள் இல்லை என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அவர்கள் அந்த பதவிகளை வைப்பது சட்டத்திற்கு எதிரானது என்றும் அந்த பதவிகளை ரத்து செய்ய ஒரு சான்றளிப்பு ஆணையை வெளியிட வேண்டும் என்றும் மனு மேலும் கோருகின்றது. மனுதாரர் சார்பாக சட்டத்தனி மஞ்சுள பாலசூரியவின் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி சட்டத்தனி சாலிய பீரிஸ் உள்ளிட்ட சட்டத்தணிகள் குழு ஒன்று முன்னிலையாகி வருகின்றது. சஞ்சீவ படுகொலைக்கு பின்னர் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற சிப்பந்தி பயன்படுத்திய ரகசிய பாதை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் இதுவரை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்படாத போதும் குறித்த பாதையில் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வருகின்றது. அந்த வகையில் குருநகர் கடற்பகுதி ஊடாக பயணித்த சிப்பந்தி ஊர்காவல்துறை பகுதிக்கு சென்று அங்கிருந்து பயணத்தை மேற்கொண்டிருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஊர்காவல்துறையிலிருந்து தலைமன்னார் வழியாக பயணம் மேற்கொண்டிருப்பாராக இருந்தால் செவ்வந்தி ராமேஸ்வரம் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். எனவே ஊர்காவல்துறை ஊடாக பயணிக்கும் போது தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக பயணம் மேற்கொண்டிருந்தால் அவர் கைது செய்யப்படும் வாய்ப்பு குறைவு. காரணம், குறித்த வழியில் செல்பவர்கள் தனுஷ்கோடிக்கு செல்வதை தவிர்த்து தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியாக செல்வர். அந்த வகையில் குறித்த பகுதிகளில் அதிகளவு கண்காணிப்பு இருப்பதில்லை. ஆனால் தலைமன்னார் வழி செல்லும் அனைவரும் பெரும்பாலும் கைது செய்யப்படுவார்கள். எனவே செவ்வந்தி அவ்வழியில் செல்லாமல் தொண்டி கடற்கரை அல்லது கோடி கடற்கரை வழியே சென்றிருப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.